ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோம் டவுன் ரொமான்ஸ் சீரீஸில் செகண்ட் எபிசோடுமே ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னுமே ஒரு சிலர் இந்த எபிசோடை எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயுமே கேட்டிருந்தீங்க. இந்த எபிசோடு யூடியூப்பில் இன்னுமே அவைலபிளாக இல்லை. நம்ம டெலகிராமில் இல்லைன்னா டெய்லி மோஷன் வெப்சைட்டில் கூட பார்க்கலாம். நானுமே அதில் தான் பார்த்தேன். அதுக்காக நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை பார்க்க மறந்துடாதீங்க, ஓகேவா? இன்றைக்கி நம்ம செகண்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாமா? லாஸ்ட் எபிசோடில் எதோடு முடிச்சிருப்பாங்கன்னா, கிளாவை பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. நான் உன்கிட்ட இந்த லீஸை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாவுக்கிட்டையுமே கேட்டிருப்பாங்க. அதுக்கு கிளாவு சொல்லுவாங்க, நான் தான் உன்கிட்ட எல்லாத்தையுமே அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்ல, இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கவும் அதுக்கு சொல்லுவாங்க, இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்குது, நான் இப்போ அதை உன்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிப்பாங்க. என்னோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கவும் உடனே கிளாவு சொல்லுவாங்க, இரு இரு கொஞ்சம் வெயிட் பண்ணு, இங்கே வந்து உட்காரு, நீ ஃபஸ்ட்டு இந்த பூனை கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டுரு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஊஞ்சலில் போயுமே படுத்துப்பாங்க. உடனே சொல்லுவாங்க, இல்லை இல்லை நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் இப்போ உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிளாவு, இல்லை நம்ம இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம், ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம், ஸோ அதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊஞ்சலில் போய் படுத்து தூங்கையுமே ஆரம்பிப்பாங்க. ஆனால் விட மாட்டாங்க, இல்லை நான் இப்போ இந்த செகண்ட் உன்கிட்ட பேசியே ஆகணும், நீ தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீயுமே சொல்லுவாங்க. பட் கிளாவ் எழுந்துக்கவே மாட்டாங்க. உடனே சீக்குமே பயங்கர கோவம் வரும். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லை, இப்போ நான் உன்கிட்ட உடனே பேசணும், என்னோட கம்பெனி லீஸ் விஷயமா பேசணும், அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு தெரியுமா, இப்போ நான் உன்கிட்ட உடனே பேசணும், எழுந்துருன்னு சொல்லிட்டு அந்த ஊஞ்சலை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டுவாங்க. ஆனால் கிளாவு கொஞ்சம் கூட அசைய மாட்டாங்க, அந்த கண்ணை மூடிட்டு அப்படியே படுத்துப்பாங்க. எழுப்புவாங்க, இல்லை இப்போ நீ எழுந்தே ஆகணும், எழுந்துருன்னு அந்த ஊஞ்சலை பிடிச்சி ஆட்டுவாங்க. அது எப்படி இருக்கும்னா, ஏந்திரு அஞ்சலி ஏந்திரு, அஞ்சலி ஏந்திரு அப்படின்ட்டு பிடிச்சி ஆட்டுற மாதிரி அப்படி எழுந்துருன்னு சொல்லி அந்த ஊஞ்சலை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க பக்கத்தில் இருந்து அந்த ஊஞ்சலை பிடிச்சி ஆட்டவும் அந்த ஊஞ்சல் அப்படி பக்கத்தில் வந்து இப்படி ஆடிட்டு போகும்போது அவங்க 2 பேரோட லிப்ஸ் அப்படியே மறுபடியும் டச் ஆகும். டக்குனி முழிப்பாங்க, இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இது வேலைக்காகாது, இவ எப்படியும் எழுந்துக்க மாட்டா அப்படின்னு தெரிஞ்சு பக்கத்தில் இருக்கிற அந்த பூனை கூட போயிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன பால் எடுத்து அந்த பூனைக்கிட்ட இப்படி முன்னாடி காமிச்சு இப்படி ஆட்டிக்கிட்டே விளையாடிட்டு இருக்கவும் அந்த பால் வந்து தவறுதெல்லாம் பக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த கிளாவ் மேலே போயிட்டு விழுந்துடும். உடனே அதை பார்த்த பூனை என்ன செய்யும், அந்த பாலை போயிட்டு எடுக்கிறதுக்காக இப்படி தாவி போய் விழுகவும் கிளாவ் மேலே பொத்துனி போய் விழுந்துடும். இதை பார்த்துருவாங்க, ஐயையோ அவன் மேலே போயிட்டு விழுந்துருச்சு, அவ கத்த போறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எழுந்து அந்த பூனையை தூக்குறதுக்காக அப்படி வேகமாக போகவும் ஒரு ஹீல்ஸு செருப்பு போட்டிருப்பாங்க இல்லையா, அதை அப்படியே கொஞ்சம் உடஞ்சி கீழே விழ போவாங்க. அப்படியே அந்த தொட்டிலில் கிளாவ் மேலே போயிட்டு அப்படி பொத்துனி போய் விழுவாங்க. அப்படி விழும்போதும் அவங்க 2 பேரோட லிப்ஸும் பச்சக்க அப்படின்னு ஒரு கிஸ்ஸு அந்த இடத்துல அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ அழுத்தமாக 2 பேரும் அப்படி ஒரு கிஸ் பண்ணிப்பாங்க. அப்படி ஒரு கிஸ்ஸு ஒரு செகண்டு 2 பேரும் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு தெரியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உடனே டக்குனி அந்த இடத்துல இருந்து எழுந்துப்பாங்க. ஆல்ரெடி அவங்க செருப்பு அங்கே உடஞ்சி போயிருக்கு. ஸோ அப்படி எழுந்துக்கவும் அவங்க தடுமாறி மறுபடியும் கீழே விழ பார்ப்பாங்க. உடனே கிளாவ் எழுந்து ஷீயோட கையை பிடிச்சி தடுக்கவும் அவங்களுமே தடுமாறி மறுபடியும் 2 பேருமே அங்கே தரையில் கீழே விழுந்துருவாங்க. அப்போ மறுபடியும் அதே மாதிரி பச்சக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தம் 2 பேரும் லிப்ஸ்லேயே அப்படி அழுத்தமாக அப்படி ஒரு கிஸ்ஸு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி யதார்த்தமான முத்தத்தை நம்ம இந்த ஒரு சீரியலில் மட்டும்தான் பார்க்க முடியும். வேறு எந்த ஒரு சீரியல்லையுமே இவ்வளோ யதார்த்தமாக இவ்வளோ கேஷுவலாக எங்கேயும் இப்படி ஒரு கிஸ்ஸை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பட்டு அந்தளவுக்கு அழகான ஒரு யதார்த்தமான ஒரு கிஸ்ஸு மறுபடியும் பச்சக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படி முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் என்ன நடந்துச்சு அப்படின்னே தெரியல. உடனே அப்படி எழுந்து பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. அப்போ கிளாவ் சொல்கிறாங்க, நீ எதுக்காக இந்த அளவுக்கு வேகமாக எழுந்துக்கிற,
நீ கொஞ்சம் பொறுமையா கூட எழுந்துக்கலாம் அப்படின்னுட்டு கிளாவ் எழுந்து சொல்லவும் ஷீ எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதி அப்படி படுத்து இருக்கிறாங்க. ஷீ கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஷீ அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னுமே வெளியில வரல. கண்ணெல்லாம் அப்படியே திறந்திருக்கு. அந்த பேய் அடிச்ச மாதிரி அந்த அதிர்ச்சியில இருந்து அப்படியே உறைஞ்சு போய் அப்படி இருக்காங்க. மறுபடியும் கிளாவ் சொல்றாங்க, நீ ஓகே தானே, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, ஓகே தானே அப்படின்னு கேட்கவும் அப்பவுமே ஷீ கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. அப்படி அந்த அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. மறுபடி கிளாவ் பக்கத்துல வந்து ஷீயை பிடிச்சி ஆட்டுறாங்க, நீ ஓகே தானே, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி ஆட்டவும் ஷீ அப்போ சிரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே, நான் நல்லா தான் இருக்கேன், நான் உன்னை ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கவும் கிளாவ் அந்த இடத்த விட்டு எழுந்து போறாங்க. அப்பந்தான் ஷீயுமே யோசிச்சு பார்க்குறாங்க, ஆமாம் இப்போ நான் ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த இடத்துல நான் கோவம்லாம் படணும், நான் ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இல்லை, இப்போ நான் கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக எழுந்து போகிறாங்க. நான் இப்போ உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லவுமே கிளாவுமே ஓகே சொல்கிறாங்க. சரி என்ன சொல்லு அப்படின்னு கேட்கவும் ஷீ சொல்கிறாங்க, நான் இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்கு 2 கண்டிஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னா, நம்ம 2 பேரும் ஃபஸ்ட்டு ஒரு என்கேஜ்மெண்ட்டை பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு சரியான நேரம் வரும் வரைக்கும் நம்ம ஒரு என்கேஜ்டு கப்பலாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோட 2வது கண்டிஷன் என்னென்னா, ஒரு வேளை நம்ம நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ இந்த மணப்பெண்ணுக்கு ஒரு gift கொடுப்பாங்க, இல்லைன்னா அந்த மணப்பெண்ணுக்கு ஒரு கிஃப்ட்டுக்கு பதிலாக நீ அந்த லேண்டை எனக்கு விலைக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ அவங்களோட 2வது கண்டிஷனையுமே கிளாவு கிட்ட சொல்கிறாங்க. உடனே கிளாவு கேட்குறாங்க, நீ மேரேஜ் பண்ணுறதுக்கு சரியான நேரம் சொல்கிறிய, அந்த சரியான நேரம் எப்போ வரும் அப்படின்னு கிளாவு கேட்கவும் ஷீ சொல்கிறாங்க, நம்ம 2 பேருக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போ லவ் வருதோ, எப்போ நம்ம 2 பேருக்குள்ளே ஒரு காதல் வருதோ அப்போ தான் சரியான நேரம் வரும் அப்படின்னு சொல்லவும் மறுபடி கிளாவ் கேட்குறாங்க, ஒருவேளை அப்படி ஒரு நேரம் வரலைன்னா என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ஷீ சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு நேரம் வரலைன்னா நம்ம இன்னுமே ஒரு என்கேஜ்டு கப்பலாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் கிளாவு சொல்கிறாங்க, இதில் எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லையே, இதில் எனக்கு நல்லது இருக்கிற மாதிரி தெரியல, இது எனக்கு கெட்டதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாவு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு ஷீ, நீ எப்படி அப்படி சொல்லலாம், உனக்கு நல்லது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக அதில் நல்லதுமே இருக்குது. ஒரு என்கேஜ்மெண்ட் அப்படின்னா அதுவுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் வரும், நம்ம 2 பேருமே அதுக்கப்புறம் ஒரு கப்பலாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிளாவு சொல்கிறாங்க, அப்படி இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிக்கலாமே, அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையேன்னு சொல்லிட்டு கிளாவு சொல்கிறாங்க. அதுக்குமே ஷீ சொல்கிறாங்க, இல்லை நம்ம ஒரு வேளை டைவர்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்கும், அது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ், ஸோ நம்ம இப்படியே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஷீயுமே சொல்கிறாங்க. நீ உண்மையாகவே அப்படி என்னத்தை தான் சொல்ல வர, நம்ம 2 பேருமே ஒரு நல்ல கப்பலாக இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னா எனக்குமே ஓகே, நானுமே இதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்குமே ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, நான் இந்த லீஸ் இருக்குல்ல, நம்ம கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இந்த லீஸ் அக்ரிமெண்ட்டை நான் 1 இயருக்கு ஒரு டைம் தான் நான் இதை அதிகப்படுத்தி கொடுத்துட்டே இருப்பேன், நான் ரினியூ பண்ணுவேன், 1 இயருக்கு 1 இயருக்கு ஒரு முறை நான் இதை ரினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது எது வரைக்கும்னா நம்ம கல்யாணம் வரைக்கும் தான். ஒருவேளை நமக்கு கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இதை மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாவுமே சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ஷீக்குமே அது ஓகேவா இருக்குது, சரி எனக்குமே ஓகே தான், நான் இப்போ என்னோடய லாயர்கிட்ட பேசி ஒரு அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீ இதில் சைன் போடுன்னு சொல்லிட்டு கிளாவுக்கிட்டையுமே கொடுக்குறாங்க. நீ இதை நல்லா படித்து பார்த்து சைன் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாவுக்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே கிளாவுமே அதை எடுத்து படித்து பார்க்குறாங்க. நீ என்ன நம்பலாம், நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன், நான் ஒரு ரொம்பவே சின்சியரான பர்சன், நீ என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாவு அந்த அக்ரிமெண்ட்டில் சைனுமே போட்டு கொடுக்குறாங்க.
அதை பார்த்ததும் ஷீ சொல்கிறாங்க, அப்படின்னா இனிமேல் என்ன யாரும் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை யாருமே இழிவாக பார்க்க மாட்டாங்க, என்னை யாருமே கேவலமாக பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷீ சொல்லவும் கிளாவ் கேட்குறாங்க, அப்படின்னா நீ உனக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா? உன்னை அந்த மாதிரி யாரும் பார்க்கறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்கா என்ன? நீ நேற்று என்ன அப்படி தானே பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கிளாவ் கேட்குறாங்க. ஏன்னா ஷீ கிளாவை ஒரு வேலையால் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேவலமாக நினச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ உடனே கிளாவ் அதை கேட்கவும், இல்லை நான் உண்மையாகவே நான் உன்னை அந்த மாதிரி பார்க்கல, நான் அந்த மாதிரியான ஒரு ஆளும் கிடையாது, நான் நேற்று கொஞ்சம் பதட்டமாக இருந்தேன், கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன், அதனால தான் நான் உன்கிட்ட அந்த மாதிரி பேசிட்டேன், நான் என்னோடய ஃபேமிலிக்கு நான் யாருன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், என்னால் கண்டிப்பாக இதை முடியும், என்னால் கண்டிப்பாக இதை பண்ண முடியும், நான் அவங்களுக்கு யாருன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஆனால் நான் நேற்று உன்கிட்ட எதுவும் தப்பாக நடந்துக்கிட்டா, உன்னை ஏதாச்சும் இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தேன்னா நீ என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கிளாவுக்கிட்டேயுமே கேட்குறாங்க. கிளாவுமே அவங்க அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதை பார்த்ததும் ஷீக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம 2 பேருமே என்கேஜ்டு கப்பல் ஆகிட்டோம், ஓகேவா? இப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி அந்த அந்த ஹாப்பியை அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. அதை பார்த்ததும் கிளாவ் உடனே எழுந்து வந்து கப்பல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் 2 பேருமே ஒருத்தர் அப்படியே கட்டி பிடிச்சிப்பாங்க. சரி வா, இப்போ நீ சந்தோஷமாக இருக்க, நம்ம 2 பேரும் வேறு ஆல்ரெடி கப்பல் ஆகிட்டோம், அப்படின்னா இப்போ நம்ம 2 பேருமே கட்டி பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ அப்படியே போயிட்டு கட்டி பிடிக்க போகிறாங்க. உடனே ஷீ சொல்கிறாங்க, இரு 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 கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஏன் அவசரப்படுற, நம்ம இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், எனக்கு இன்னுமே கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷீயுமே சொல்கிறாங்க. சரி நான் இப்போ கிளம்புறேன் என்னோட வருங்கால மனைவி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு டாட்டா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த பூனைக்குட்டியுமே பார்த்து கொஞ்சிக்கிட்டு அவங்களுமே ஒரு ஹாப்பினஸில் வந்த வேலை நல்லபடியாக முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக அவங்க காரில் கிளம்புறாங்க. இங்கே கிளாவுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், அவங்கள ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு வழி அனுப்பி வைப்பாங்க. அங்கேருந்து ஷீ நேராக அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை அவங்க அப்பா கிட்ட காமிச்சு, நான் கிளாவுக்கிட்ட கையெழுத்துமே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட காட்டுறாங்க. அதுக்கு அவங்க அப்பா, இந்த மாதிரி ஃப்ராட் வேலை நீ எதுவும் பார்க்காத, என்ன இன்னுமே நீ கஷ்டப்படுத்தாத, என்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. உடனே ஷீ சொல்கிறாங்க, ஏன் அப்பா நீங்கள் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க, நான் முன்னாடியே சொன்னேன்ல நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் கிளாவுக்கிட்டேயுமே சைன் வாங்கிட்டு இங்கே பாருங்கள் சைனுமே இருக்குது, நான் இது எல்லாத்தையுமே உங்களுக்காகத்தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ இதை பற்றியெல்லாம் ரொம்ப யோசிக்காதேம்மா, அதை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே சொல்கிறாங்க. உடனே ஷீ அதுக்கு, நீங்கள் எதுக்காக என்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு ஷீ சொல்லவும், அப்போ அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, அப்படின்னா நீ அவங்கள மேரேஜ் பண்ணிக்க போறியா என்னன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கேட்கவும் ஷீ சொல்கிறாங்க, ஆமாம் நான் இந்த மேரேஜை பண்ணிக்க போகிறேன், ஆனால் எனக்குன்ட்டு ஒரு சில கண்டிஷனுமே இருக்குது, அவள் ஒரு கிராமத்து பொண்ணு, அவளால் எப்படி என்ன ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே அப்படி ஷீயை பார்க்குறாங்க. உங்கள் யாராலையுமே இங்கே என்ன ஹேண்டில் பண்ண முடியாது, அப்படி இருக்கும்போது அவள் வயலில் வேலை செய்கிற ஒரு சாதாரண பொண்ணு, அவளால் என்ன எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், நான் என்ன மாதிரி ஒரு பொண்ணுன்னு தெரியாமலே என்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா, ஒரு தப்பான கணக்கையுமே போட்டுட்டா, பட் இப்போ அவள் தெரிஞ்சுப்பா, என்ன நம்புங்க, அவள் எப்படியும் இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிடுவா, இந்த டீலையுமே கேன்சல் பண்ணிடுவாங்க, நீங்கள் அது வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. நான் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாட்டும் அந்த லேண்டை நான் வாங்கிடுவேன், அப்படி இல்லைன்னா கூட ஏதாச்சும் ஒரு சூழ்ச்சி பண்ணி அந்த லேண்டை நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ சொல்கிறாங்க. உடனே அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, அப்படின்னா நீ அந்த நரி மாதிரி அந்த தந்திரத்தை யூஸ் பண்ணி நீ இதெல்லாம் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியுமே கேட்குறாங்க. அதுக்குமே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் இந்த கம்பெனிக்கு பொருத்தமான ஒரு சிஇஓ, நான் தான் அடுத்த சிஇஓவாக ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீயுமே சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்ட அவங்க அப்பா, நீ சொல்கிறது மட்டும் எல்லாமே நடந்துச்சுன்னா, நீ தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி இது எல்லாமே பண்ணியிருக்க அப்படின்னா, நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே சொல்கிறாங்க. அவங்க அப்பா எழுந்து அவங்க தங்கச்சி கிட்ட போயிட்டு,
இந்த அக்ரிமெண்ட்டை நீ லாயர்கிட்ட கொடுத்து அடுத்து என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நீ பார்த்துக்க. அதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு இது கிளாவோட சைன் தானா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்பவும் கொஞ்சம் கூட ஷீ மேலே நம்பிக்கை இல்லாமையே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவுமே ஷீயை வந்து அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுமே ஷீயை வந்து பாராட்டுறாங்க. நீ ரொம்பவே நல்ல வேலை பண்ணியிருக்க, நல்ல காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஷீயை பாராட்டுறாங்க. அவங்க எல்லாரும் பாராட்டவும் ஷீக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் தான் இந்த கம்பெனிக்கு அடுத்த சிஇஓவாக ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே இன்னொரு பக்கம் கிளாவ் அவங்க வீட்டு தோட்டத்தில் இருக்கிற செடிக்கு எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பக்கம் ரோடு சைடு எட்டி எட்டி பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே ஷீ வர்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ரோடு பக்கம் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை அங்கே வந்த குட்டி பையனுமே பார்க்குறான். உடனே கிளாவ் கிட்ட வந்து கேட்குறான், ஆமாம் நீ எதுக்காக அந்த ரோடு சைடு எட்டி எட்டி பார்க்குற? ஏன் நீ யாரையாவது தேடுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளாவ் கிட்ட கேட்கவும் அதுக்கு கிளாவ் சொல்கிறாங்க, இல்லையே நான் அப்படிலாம் எட்டி பார்க்கலையே அப்படின்னு சொல்லவும் அந்த குட்டி பையன் சொல்கிறான், இல்லை உன்னோட கழுத்து ஒட்டகம் மாதிரி நீட்டிக்கிட்டு பார்க்குறத நானுமே பார்த்தேன். அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இல்லை நீ பொய் சொல்கிறேன்னு சொல்லி கிளாவு கிட்ட கேட்கவும் உடனே கிளாவு அந்த குட்டி பையன் மேலே அவங்க அந்த தண்ணியை பீச்சு அடிக்கிறாங்க. உடனே அவன் சொல்கிறான், நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற? எனக்கு இது ரொம்பவே எரிச்சலாக இருக்குது. நீ என்னோட டிஷர்ட்டை நனைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லவும் அப்போ கிளாவ் சொல்கிறாங்க, நீ இப்போ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு நீ கேட்கவும் அவன் சொல்கிறான், நான் சாப்பிட்றதுக்காக வந்தேன், சாப்பாடு ஏதாவது இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கிளாவ் கிட்ட கேட்குறான். உடனே கிளாவும் அங்கே அந்த டேபிளில் இருக்குது, நீ போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அவனுமே சரின்னு சொல்லிட்டு அப்படி மெதுவாக அப்படி கிளம்புறான். இந்த குட்டி பையன் கிளம்புனதும் மறுபடி கிளாவ் அந்த ரோடு பக்கம் எட்டி எட்டி பார்க்குறாங்க. இப்போ மறுபடி வந்திருக்காளா, அவ கார் எங்கேயாவது தெரியுதா என்னன்னு சொல்லிட்டு மறுபடி எட்டி பார்க்குறாங்க. இந்த குட்டி பையன் போகிற மாதிரி போயிட்டு அங்கேயே நின்று பார்க்குறான். இப்போ நீ அங்கே யாரை பார்க்குற? இங்க யாருக்கோ லவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையால் அப்படி அந்த ஹார்ட்டை வச்சு காமிக்கிறான். இதை பார்த்துட்டு கிளாவ் மறுபடியும் அவன் மேலே தண்ணியை பீச்சு அடிக்கிறாங்க. உடனே அவன் அங்கேருந்து போகிறான். நீ யாரையே லவ் பண்ணுற நினைக்கிற, உனக்குள்ளே லவ் வந்துருச்சு, இந்த லவ்வுமே ரொம்பவே அழகாக இருக்குது, இது ரொம்பவே ஸ்வீட்டான லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே இன்னொரு பக்கம் ஷீ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே அவங்க ரூம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டு ஷீ எப்போ எழுந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஷீயுமே எழுந்துக்கிறாங்க. எழுந்து தான் அவங்க ஃபோன் எடுத்து டைம் பார்க்குறாங்க. மணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மணி கரெக்டாக 11 ஆகுது. அப்போ சொல்கிறாங்க, நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்கிட்டேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை செய்கிறவங்க கிட்ட கேட்கவும் அவங்களுமே ஆமான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இன்னைக்கு நான் இப்போ கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டைரெக்டாக ஆஃபீஸ்க்குமே வர்றாங்க. இங்கே ஆஃபீஸ்க்கு வந்ததும் அங்கேருந்து ஒரு அசிஸ்டண்ட் ஓடி வர்றாங்க. சேர்மன் உங்களை க்ளோஸாக வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, இங்கே உங்களை எதையுமே செய்ய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேர்மன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஷீ கிட்டேயுமே சொல்கிறாங்க. உடனே ஷீ சொல்கிறாங்க, இப்போ என் அம்மா அப்பா தங்கச்சி இவங்க 3 பேரும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷீமே கேட்குறாங்க. உடனே அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, அவங்க 3 பேருமே ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஷீ அங்கேருந்து போகிறாங்க. உடனே அவங்க அசிஸ்டண்ட்டுமே தடுக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணக்கூடாது, எந்த ஒரு கெட்டதாக எதுவும் நடக்கக்கூடாது, ஸோ நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே தடுக்கவும் உடனே ஷீ சொல்கிறா, நீ பயப்படாத, என்னால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே நான் வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீயுமே சொல்லவும் அப்போ அந்த அசிஸ்டண்ட்டுமே சொல்கிறாங்க, உங்கள் அப்பா என்ன சொன்னாருன்னா இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண கிரெடிட் கார்டோட பில்லு இங்கே இருக்குது, இதை இதுக்கப்புறம் நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுமே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த பில்லையுமே எடுத்து காட்டுறாங்க. ஷீ அதை எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. பில்லு அவ்வளோ பெரிய பில்லாக இருக்குது. உடனே அவங்க அப்பாவுக்குமே கால் பண்ணுறாங்க. ஏன் அப்பா நீங்கள் இப்படி பண்ணீங்க, நான் எப்படி இந்த பில்லை நான் எப்படி பேமெண்ட் பண்ண முடியும், என்கிட்ட எங்கே காசு இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட பேசவும் அவங்க அப்பா உடனே அந்த காலையுமே கட் பண்ணிடுறாங்க. உடனே ஷீ கத்துறாங்க. அங்கேருந்து வேகமாக காரை எடுத்துகிட்டு வராங்க. நேராக இந்த கிராமத்துக்கு தான் வராங்க. அவங்க அப்படி ஃபாஸ்ட்டாக வேகமாக காரை ஓட்டிகிட்டு வரவும் இந்த குட்டி பையன் குறுக்க நிற்கவும் வேகமாக வந்து பிரேக்கை போடுறாங்க. டேய் நீ ஏன்டா குறுக்க வந்து நிற்கிற, உனக்கு சாகிறதுக்கு ஆசையா என்னன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன்ட்டு கேட்குறாங்க. அப்போ அவனும் சொல்கிறான், வேணும்னா நீ என் கூட ரேஸ் வச்சுக்கிறியா என்ன,
நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கேட்கவும், டைரக்ட்டா கேட்குறாங்க. ஆமா, இப்போ கிளாவ் எங்க இருப்பா? அவ எங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவனுக்கு எப்பவுமே வழக்கம் போல காசு குடுக்கணும்ல. ஸோ உடனுமே அவன் அந்த ஃபோன எடுத்து கியூஆர் கோடையுமே எடுத்து காட்டுறான். "நீ இதுக்கு பேமெண்ட் பண்ணா தான் நான் எங்க இருக்காங்கன்னு சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லவும், உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தேவையான அந்த ரூ. 100 காசையுமே போட்டு விடுறாங்க. "உன்னோட பாஸ் எங்க? இப்ப அவன் எங்க இருப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன்கிட்ட கேட்கவும், அவன் சொல்றான், "என்னோட பாஸ் என் இதயத்துல இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில ஹார்ட் சிம்பல் அப்படி வச்சுக்கிட்டு நிக்கிறான். "என் பாஸு என்னோட இதயத்துல தான் இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குட்டி பையனுமே காட்டுறான். "அங்க பாரு, கிளாவ் அங்க தான் இருக்காங்க" அப்படின்னு அவன் காட்டுற திசைய நோக்கி பார்த்தா, கிளாவ் அங்க ஒரு எரும மாட்டு மேல ரொம்பவே கூலா அப்படியே சவாரி பண்ணிட்டு வராங்க. அதுவும் அந்த அடிக்கிற வெயில்ல அந்த சன்ஸ்கிரீன் வேற பாக்கெட்லேயே வச்சிருப்பாங்க போல. அந்த லோஷன அப்படி கையில எடுத்து போட்டுக்கிட்டு ரொம்பவே கூலா அந்த எரும மாட்டு மேல அப்படி சவாரி பண்ணிட்டு வராங்க. இத ஷீயும் பார்க்குறாங்க. அங்கேருந்து கீழே இறங்கி அந்த வயக்காட்டுல மருந்து அடிக்கிறதுக்காக அந்த கேனையுமே ஷோல்டர்ல எடுத்து மாட்டிக்கிட்டு மருந்து அடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. இங்க அவங்க கார்ல இருந்து கீழே இறங்கி கிளாவை பார்க்கறதுக்காக போறாங்க. அவங்க ஹை ஹீல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த வயல் தரையில அவங்களால நேரா நடந்து கூட போக முடியல. தட்டு தடுமாறி அந்த வயக்காட்டுல ஒரு சன்கிளாஸையுமே போட்டுக்கிட்டு அப்படி புலம்பிக்கிட்டே நடந்து போறாங்க. இந்த இடம் ரொம்பவே சூடா இருக்கு. என்னோட கை காலெல்லாம் அப்படி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போறாங்க. அப்போ கிளாவ் சொல்றாங்க, "எதுக்காக நீ இப்படி முணுமுணுத்துக்கிட்டே வர்ற? என்னோட பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு கிளாவ் அப்படி சொல்லவும் சொல்றாங்க, "என்னோட அப்பா தான் இதுவரைக்கும் என்னோட கிரெடிட் கார்டு பில்லு எல்லாத்தையுமே பே பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவர் அது எல்லாத்தையுமே பே பண்றத நிறுத்திட்டாரு. இப்போ எனக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. உனக்கு புரியுதா? என்ன நான் சொல்றது உனக்கு புரியுதா? இப்போ நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு சத்தம் போட்டு கத்தணும் போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே கிளாவ் சொல்றாங்க, "அப்படின்னா பரவாயில்ல, நீ கத்தலாம். இங்க யாருமே இல்ல. இங்க சுத்தி முத்தி யாருமே கிடையாது. நீ வேணும்னா கத்து" அப்படின்னு சொல்லிட்டு கிளாவ் சொல்றாங்க. ஆனா கிளாவுக்கு ஒரு விஷயம் புரியல. கத்துனா எந்த அளவுக்கு கத்துவாங்க, பக்கத்துல யாருமே நிக்க முடியாத அளவுக்கு கத்துவாங்கங்கிறது கிளாவுக்கு தெரியல. உடனே "அப்படியா? உண்மையாவா? நான் கத்தலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரெடி 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு கத்து. பயங்கரமா ஒரு சத்தம். அப்படி சத்தம் போட்டு கத்துறாங்க. சுத்தியும் வயல்வெளி தான். அங்க இருக்கிற எரும மாடே அதிர்ற அளவுக்கு அப்படி ஒரு கத்துறாங்க. அப்படி ஒரு சவுண்டு. இந்த சவுண்ட நான் ஹெட்செட்ல போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி அப்ப என் காது என்ன நிலைமையா இருக்கும்? அவங்க கத்துற அந்த சவுண்டு, அவங்க கத்தி முடிச்சதுக்கப்புறம் அந்த 2 செகண்டு, 2 நிமிஷம் காதுல ஒய் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. தெரியாத்தனமா நானும் காதுல வச்சு ஹெட்செட்ல கேட்டுட்டேன். "அப்பா! அப்படி ஒரு சவுண்டு." சரி, ஓகே. கதைக்குள்ள வருவோம். இவங்க இப்படி ஒரு சவுண்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு கிளாவே அந்த இடத்துல எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்போ கிளாவ் கேட்பாங்க, "இப்போ உனக்கு ஓகேவா? நீ கத்திட்டல்ல, இப்போ நீ பெட்டரா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்பவும் சொல்லுவாங்க, "இல்ல, நான் இன்னுமே கொஞ்சம் இதா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லவும், கிளாவ் கேட்பாங்க, "அப்படின்னா நீ எப்பவுமே இந்த மாதிரி டென்ஷனா இருந்தா நீ என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சொல்றாங்க, "நான் எப்பவும் இந்த மாதிரி டென்ஷனா, இந்த மாதிரி கடுப்பா இருந்துச்சுன்னா, நான் வந்து ஷாப்பிங் போயிருவேன். அதுக்கப்புறம் ஸ்பாக்கு போவேன். ஒரு பார்லர் போவேன். அங்க போயிட்டு நெயில் கட் பண்றது, இந்த மாதிரி பண்ணுவேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா, "நீ எதுக்காக அத இப்போ பண்ணல?" அப்படின்னு சொல்லிட்டு கிளாவ் கேட்குறாங்க. உடனே சொல்றாங்க, "ஆக்சுவலி எனக்கு தெரியல. நான் ரொம்ப டென்ஷனா இருக்கவும், நான் என்னோட கார ஓட்டிக்கிட்டே வந்தேன். நான் ரொம்ப வேகமா கார ஓட்டிக்கிட்டே வந்தேன். நான் எங்க போறேன் எனக்கு எதுவுமே தெரியல. நான் டக்குனு இங்க வரவும் ஒரு குட்டி பையன் குறுக்கால வந்தான். அப்பந்தான் நான் பிரேக்க புடிச்சு ஸ்டாப் பண்ணி பார்த்தேன். இது இங்க ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சுது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டே வராங்க. அப்போ அவங்க அந்த ஹீல்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ தட்டு தடுமாறி மறுபடியும் கீழ விழ போகுறாங்க. "இங்க பாரு, இந்த வயக்காட்டுல இந்த மாதிரி ஹீல்ஸ போட்டு நடந்து வர முடியாது. அது உன்னோட காலுக்கு தான் வலிக்கும். ஸோ நீ உன்னோட ஹீல்ஸ கழட்டி என்னோட ஷூவ போட்டுக்கோ" அப்படின்னு சொல்லி கிளாவ் அவங்களோட ஷூவ கழட்டி ஷீக்கு குடுக்குறாங்க. அப்போ சொல்றாங்க, "இல்ல, இந்த ஷூவ நான் போட்டுக்கிட்டேன்னா எனக்கு இச்சிங் வந்துரும்.
இச்சிங் ப்ராப்ளம் எனக்கு வரும், நான் இத போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கிளாவு, அவங்க குனிஞ்சு இருந்துகிட்டு, அப்படின்னா நீ என்னோட ஷோல்டர்ல ஏறிக்கோ, உப்பு மூட்டை ஏறிக்கோ, நான் உன்ன தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கிளாவ் அவ்வளோ கேரிங்கா கேட்குறாங்க. அதுக்கும் இல்ல முடியாது, நான் வரல அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஹீல்ஸ் போட்டா உன்னோட காலு தான் வலிக்கும் பார்த்துக்கோ. நீ அத முதல்ல கழட்டு அப்படின்னு சொல்லவும், ஷீயுமே கழட்டுறாங்க. உடனே கிளாவு ஷீயோட செருப்ப கழட்டிக்கிட்டு அவங்களோட ஷூவ கிளாவுக்கு போட்டு விடுறாங்க. கிளாவு அப்பவுமே ரொம்ப கேரிங்கா பார்த்துக்கிறாங்க. அவங்களோட ஷூவ ஷீக்கு குடுத்துட்டு, அவங்களோட செருப்ப அப்படியே கையில தூக்கிட்டு நடந்து வர்றாங்க. "இங்க பாரு, இப்பவாச்சும் நீ ஓகேவா இருக்கியான்னு?" சொல்லி கேட்டா, "இல்ல." அப்பவுமே நான் ஓகே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. "சரி ஓகே. நம்ம 2 பேரும் இப்ப வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போனதும் நான் உனக்கு சமைச்சுமே தர்றேன். அப்ப நீ பெட்டரா ஃபீல் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு கிளாவ் சொல்லவும், அதுக்கு சொல்றாங்க, "எது? சமைச்சு தரப்போறியா? இந்த கிராமத்துல என்ன இருக்க போது? இந்த கிராமத்துல தவளையும், பாம்பும் தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே அந்த இடத்துல கொஞ்சம் டீஸ் பண்ற மாதிரி பேசுறாங்க. கிளாவுமே எதுவுமே சொல்லாம அங்கேருந்து அவங்க 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. அப்ப அந்த குட்டி பையன் கிளாவ பார்த்துட்டு கேட்குறான், "இன்னைக்கு என்ன ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கம் போறான். "நம்ம 2 பேரும் மறுபடியும் மீட் பண்றோம் என்ன? நீ அப்பவே வீட்டுக்கு போயிருப்பேன்னுலாம் நினைச்சேன். இன்னுமே நீ போகலையான்னு?" சொல்லிட்டு பார்க்கும்போதெல்லாம் அந்த குட்டி பையன் வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான். அப்போ கிளாவ் சொல்றாங்க, "இங்க பாரு, நீ போயிட்டு அந்த 2 எரும மாட்ட அழைச்சிட்டு வா" அப்படின்னு சொல்லி அந்த 2 எரும மாட்டுக்குமே ஒரு பேர வச்சு கூப்பிடுறாங்க. அப்போ அத பார்த்துட்டு சொல்றாங்க, "நீ ரொம்பவே இரக்கமான பொண்ணு தான். அந்த எரும மாட்டுக்கு கூட பேர வச்சு கூப்பிடுற அளவுக்கு இருக்க பாத்தியா? நீ ரொம்பவே நல்ல பொண்ணு தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஷீயுமே சொல்றாங்க. அப்போ இந்த குட்டி பையன சொல்றாங்க, "ஆமா இவன் யாரு? எப்ப பார்த்தாலும் வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான். அவன பார்த்தா ஒண்ணும் தெரியாதவன் மாதிரி இருக்கான். ஒருவேள அவன் எதுவும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறானா என்னன்னு?" சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு கிளாவ் சொல்றாங்க, "இல்ல, அவன் அந்த மாதிரிலாம் பையன் கிடையாது." அப்படின்னு சொல்லவும் சொல்றாங்க, "யாருக்கு தெரியும்? நீ எப்பவுமே வயக்காட்டுல வேலை பார்த்துக்கிட்டே இருக்க. உனக்கு எங்க தெரிய போது அவன பத்தி?" அப்படின்னு சொல்லவும் கிளாவ் சொல்றாங்க, "அவன் அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இது அவனோட கடைசி ஸ்டேஜு. அவன் டெய்லியுமே போயிட்டு டயாலிசிஸ் பண்ணிட்டு வரான். அவன் ரொம்பவே நல்ல பையன் தான். அவனுக்கு பேரண்ட்ஸ்ன்னு யாருமே கிடையாது. இங்க தான் இருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு கிளாவுமே சொல்றாங்க. "அவன் உன்கிட்ட சும்மா விளையாடுறான். நீ எதுவுமே சீரியஸா எடுத்துக்காத. மத்தபடி அவன் ரொம்ப நல்ல பையன் தான். நீ அவன்கிட்ட ரூடா நடந்துக்காத. அவன்கிட்ட கொஞ்சம் இரக்கமா பேசு. கொஞ்சம் அன்பா நடந்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு கிட்டயுமே சொல்றாங்க. இங்க இன்னொரு பக்கம் ஷீயோட அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, "நீங்க எதுக்காக நம்ம பொண்ணுகிட்ட இவ்ளோ மோசமா நடந்துக்கிறீங்க? அவ நம்ம பொண்ணு தான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்பந்தான் அவ அந்த மேரேஜுக்கு கூட ஒத்துக்கிட்டாலே, அதுக்கப்புறம் எதுக்காக இவ்ளோ கடுமையா நடந்துக்கிறீங்கன்னு?" சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்கவும், அதுக்கு அவரு சொல்றாரு, "அவ உண்மையாவே அந்த மேரேஜுக்கெல்லாம் ரெடிலாம் கிடையாது. அவ கிளாவ ஏமாத்துறா. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. உனக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். நான் ரொம்பவே ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு. ஆனா அவ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நம்ம சொல்ற அளவுக்கு அவ ஒண்ணும் குழந்தையும் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு இந்த செகண்ட் எபிசோட இதோட முடிச்சுக்கிறேன், சரியா? இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? இப்ப நான் கிளம்புறேன். தேங்க் யூ.